நாம் தியானிக்க போகிறோம். சீக்கிரம் அடுத்து படிங்க. லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களை தேற்றட்டும். லூக்கா 16. படிங்க. நாங்கள் இந்த வசனத்தை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவானுடைய கதையும் லாசருடைய கதையை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளலாம். முதலாவது பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் யார் பரலோகம் போக முடியும் என்ற தலைப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் பரலோகம் போக முடியும்? ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? ஏன் நாம் ஆலயத்துக்கு வர வேண்டும்? ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? ஏதோ தானொன்று ஆகாயத்திலே சிலம்பம் அடிக்கிறவர்களாக நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நாம் வாழ்வது கருத்தோட உண்மையாக வாழ வேண்டும். அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் நாங்கள் கை கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. நாம் ஓடுகிற ஒரு இலக்கு, ஒரு நோக்கம், சரியான பாதையில் ஓடி சரியான இலக்கை அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அடைய வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, முதலாவது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். முதலாவது நாங்கள் பரலோகம் போவோம்னு சொன்னா கேட்குறீங்களா சபையார்? நாம் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா வந்துட்டு நாங்கள் போகிறவர்களாக இருக்கவே கூடாது. இயேசுதான் உண்மையான தெய்வம். இயேசுவும் கடவுள் அல்ல. இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். அடுத்ததாக தீமைகளை அனுபவிக்கிறவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? இருக்க வேண்டும். இந்த லாசருவை போல நாங்கள் படித்தோம். இந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு குறைவே இல்லை. விசா இருக்குது, வேலை இருக்குது, மனைவி, பிள்ளைகள், சகல ஆஸ்திகள், உண்டல குறைகள். அவன் சம்பூரணமாய் வாழ்ந்தார். அப்ப சந்தோஷமாக அவன் வாழ்ந்திருப்பான் பூமியில. ஆனால் அந்த லாசரு தீமைகளை அனுபவித்தான் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவன் மறித்த பின்னாடி என்ன செய்யறான்? நம்ம ஆண்டவரோட அவன் சந்தோஷமாக வாழ்கிறான். அந்த உலகத்தில் எங்களுக்கு குறைபாடுகள், வேதனைகள் இருக்கலாம். விசா இல்லை, வேலை இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். நம்ம கவலைப்படாதபடி, சோர்ந்து போகாதபடி இந்த உலக வாழ்க்கை ஒரு வாடகை வீடு மாதிரி. என்னுடைய தகப்பனாருடைய ஓட்டம் கூட அது எங்களுக்கு ஆண்டவர் தந்த ஒரு கிஃப்டாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை, இந்த வாடகை வீடு அவருக்கு முடிந்து விட்டது. நித்தியமாக தேவனோட வாழ போய்விட்டார். ஹல்லேலூயா. அப்படித்தான் நானும் நீங்களும். ஹல்லேலூயா. நாங்கள் வேதத்தை வார்த்தைகளை கொண்டு நாங்கள் தியானிக்க போகிறோம். நாங்கள் லாசரை போல தீமைகளை மனைவியால, கணவனால, பிள்ளைகளால, சொந்த பந்த உறவுகளால வருகிற தீமைகளை நாங்கள் சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் குறை சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி, பிள்ளைகளை பற்றி, சொந்த பந்தங்களை பற்றி யார் நாங்கள் குறை குறுவா இல்லாதபடி தீமைகளை சகிக்கிறவர்களாக, தாங்குகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மத்தேயு 28:19 சீக்கிரமா படிங்க. மத்தேயு 28:19. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்ப பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் பரலோகம் போக முடியாது. இயேசு சொந்த ரட்சகராய் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுதான் தெய்வம். இயேசுவும் 1000 கோடி தேவர்களில் அவரும் ஒரு கடவுள் அல்ல. அவரும் ஒரு கடவுள் என்று சொல்லி அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த வானத்தை பூமியை உண்டாக்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நாங்கள் பரலோகம் போக முடியும். இல்ல ஆண்டவரே, நான் சபைக்கு போய் அதை செய்தேன், இதை செய்தேன், ஊழியம் செய்தேன், எல்லாம் செய்தேன், தசவாகம் கொடுத்தேன் சொல்லி என்னதான் காரணம் சொன்னாலும் நாங்கள் பரலோகம் போகவே முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நானும் நீங்களும் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். கத்தோலிக்கத்தில் நானும் தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருந்தேன். ஆனால் அது உண்மையாக ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஞானஸ்நானம் அல்ல. அல்லேலூயா. இது தவறு, பாவம் என்று அறிந்த பின்னாடி எடுக்கிற
ஞானஸ்நானம். அப்படி நாங்கள் எடுக்கிற பொழுது பரலோகத்துக்கு நாங்கள் போக முடியும். அடுத்ததாக யோவான் 3:5 படிங்க. 3:3 யோவான். சீக்கிரம் படித்தீங்கன்னா சீக்கிரம் நாங்கள் முடிக்கலாம். இயேசு பிரேத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், அதாவது 3-5 வரை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்க. இயேசு பிரேத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப என்னவா நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். தேவனுடைய ஆவியினாலும் ஜலத்தினாலும் நாங்கள் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் பரலோகம் போக முடியாது. அடுத்ததாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்று நல்லா சிலர் தூங்குறாங்க போல இருக்குது. அல்லேலூயா. சத்தமா கையெழுத்தி சொல்லுவோம். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசு என்ன செய்வான்? இந்த டைம்ல தான் என்ன செய்வான்? நல்லா நித்திரையை கொடுப்பான். இந்த உலகத்துல துன்பங்கள் ஜூலி கேட்குறீங்களாமா? உங்களுக்கு வேதனைகள் துன்பங்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களை தேற்ற வேண்டும். எங்களால தாங்க முடியாது. உடைஞ்சு அழுவதற்கு எங்களுடைய சரீரத்துல பலம் இல்லை. ஏசப்பாட்ட தாத்தா போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் என்ன செய்யணும்? எங்களை ஆட்டித்தவன் தேற்றவன். தயவுசெய்து யாரும் தூங்க வேண்டாமா? ஆண்டவருடைய வார்த்தை போகிறவர்கள் யாரும் தூங்க வேண்டாம். நான் கேள்வி கேட்பேன். இங்கிருந்து பார்த்துட்டு தூங்குறாங்களோட சட்டம் எழுப்பி நின்று கேள்வி கேட்க போறேன். சில பேர் நல்லா தூங்குறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை தயவுசெய்து செவி கொடுங்க. அப்ப என்னவா? ஜலத்தினாலும் ஆவினாலும் நாங்கள் பிறக்க வேண்டும். இயேசுவின் பிதாவாகிய பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி அந்த வேதம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாங்கள் பெற வேண்டும். அப்பதான் நாங்கள் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாவிட்டால் ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாங்கள் பெறாவிட்டால் ரூம்குள்ள போய் முழங்கால் படிட்டு அழுது ஆவியானவரை என்னை நிரப்பும், உங்களுடைய ஆவியினால் அபிஷேகத்தால் நிரப்பும், என்னை உங்களுடைய ஆவியால் நிரப்பி என்னை எடுத்து பயன்படுத்தி நான் அந்நிய பாஷைகளை புது பாஷைகளை பேச வேண்டும் என்று சொல்லி உங்கள் உபவாசத்தோட தேவ சமதியில் காத்திருங்க. தேவன் உங்களுடைய ஆவியினால் நிரப்பி உங்களை அந்நிய பாஷையால் நிரப்பி உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். நவமான பாஷைகளை பேசினார்கள். அக்கினி அவர்கள் மேல வந்து இறங்கினது. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல வந்து இறங்கினார் என்று பார்க்கிறோம். இந்த தாகத்தோட வாஞ்சோட கேட்கிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேற்றல் காலனாகிய ஆண்டவர் உங்கள் மேல வந்து இறங்குவார். அப்ப அடுத்ததாக பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க? என்ன அவங்க பாசம் பேசுறாங்க, என்ன ஒண்ணும் விளங்குது இல்ல. ஆண்டவர் அதுக்கு விளக்கத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. மற்றவர்கள் அந்நிய பாஷை சபையில வந்து சில பேருக்கு வெட்கம். அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க பாருங்க. சபை ஆவிக்குரிய சபை ஆண்டு மற்றவங்க கேள்வி கேட்கக்கூடாது. சபையில் ஆவியானவர் இருக்கிறாரா? அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களா துதிக்கிறாங்களான்னு மற்றவங்களுக்கு டவுட் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரின் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை மறுதலிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்நிய பாஷை பேசாவிட்டால் பாஷையை மறுதலிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். ஆகையினால பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷையை பேச வேண்டும். அவங்க வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அந்நிய பாஷை பெறாதவர்கள் உபவாசத்தோட தேவ சமூகத்தில் காத்திருங்க. அங்கே பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவர்கள் என்ன செய்தார்கள்? மேம்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். காத்திருந்தார்கள். உபவாசத்தோட தாகத்தோட வாஞ்சோடு இருந்தார்கள். அந்நிய பாஷை பேசினார்கள். அல்லேலூயா. தேவன் அவளுக்கு வெளிப்படுத்தினார். அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். ஜனங்கள் திரளாய் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவத்தையும் அக்கிரமத்தையும் நீதியையும் குறித்து தேவன் என்ன செய்தாராம்? கண்டித்து உணர்ந்தவராக அந்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எடுத்து நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 4:30. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துபவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. படிங்க சீக்கிரமா. எபேசியர். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தை சொல்லிட்டு படிங்கம்மா. என்னவா? அன்றியும் ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்துபவர்களாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாங்கள் எப்படி நாங்கள் துக்கப்படுத்துகிறோம்? அவரை அவருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய துக்கப்படுத்த மாட்டோம். தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அல்லேலூயா. பார்க்கிறோம். முத்திரையாக பெற்று அந்த முத்திரையை நாங்கள் பெற்றுக்கொண்டால் தான் ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் போக முடியும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகத்துக்கு நாங்கள் போக முடியாது. நாங்கள் வேதம் சொல்லுகிறது. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாள் கன்று. அப்ப இந்த பரிசுத்த ஆண்டவர் வருகிற வேளையில நாங்கள் பரிசுத்த ஆவியை
வைத்திருக்கிறார். அடுத்தது நாலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 சீக்கிரமா படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. வீட்டுல போய் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. வேறுபாடுள்ள வாழ்க்கை என்ன செய்ய வேண்டுமா? வாழ வேண்டும். அதுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 ஒரு பக்கத்தை கண்டுபிடிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40. ஆமென். வசனம் போடுறீங்க. வசனம் போடுறாங்க. கையை தூக்குங்க. எங்க நிக்கிறீங்க? ஓகே, கடவுள் போடுங்க அந்த வசனத்தை. நான் இதிலே பார்க்கிறேன். என்னவா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 என்ன மாறுபாடுள்ள இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். அப்ப மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த உலகத்துல எல்லா விதமான மக்களும் இருக்கிறார்கள். ஆகையினால நாங்கள் வாழ்ற வாழ்க்கை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுகிறது, வேறுபாடுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்களை போல நாங்களும் வாழ முடியாது. மற்றவர்கள் சினிமா பார்க்கிறார்கள் என்று நாங்களும் சினிமா பார்க்க முடியாது. மற்றவர்கள் டிஸ்கோ டான்ஸ் ஆடுகிறார்கள் என்று நாங்களும் ஆட முடியாது. மற்றவர்கள் அவர்கள் மனம் போன போக்கிலே போகிறார்கள். குப்பின் வச்சிருக்கிறாங்க, குப்பன் வச்சிருக்கிறாங்க என்று நாங்களும் குப்பன் வச்சிருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மாறுபாடுள்ள வாழ்க்கை வேறு என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் வாழணும். ஒரு கணவனுக்கு மனைவி எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். இதுதான் வேதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க எதையுமே நாங்கள் தட்டவே முடியாது. கற்பனைகளை கைக்கொள்ளா விட்டாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனைவி கணவனை எந்த நேரமும் துக்கப்படுத்தவும் கூடாது. ஹல்லேலூயா. கணவன் மனைவியை துக்கப்படுத்தவும் கூடாது. நேசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறதை நாங்கள் அப்படியே நடக்க வேண்டும். பிள்ளைகள் தாய் தகப்பனை துக்கப்படுத்தாதபடி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இதுதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. உலக வாழ்க்கை, உலக சட்டம், அரசாங்க சட்டத்துக்குள்ளே நாங்கள் வாழவே இல்லை. சட்டம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கவே பாலிய பிள்ளைகள் ஒருவரையும் காணல. அப்ப அப்படி நாங்கள் என்ன செய்ய, இந்த உலக வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வாழ முடியாது. வேறு பிரிக்கப்பட்ட வேதத்தின்படி நாங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 நாங்கள் படித்திருந்தோம். நற்கிரியைகள் அதற்கு படிங்கம்மா. 14:13. அது கர்த்தருக்கு மறிக்கிறவர்கள் இது முதல் வாக்கியவான்கள் என்றெழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து. அப்ப இந்த உலகத்துல வாழ்கிறவர்கள் என்னவா, தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் பூமியில மண்ணினால உருவாக்கப்பட்டபடினால மண்ணில அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மண்ணுக்குள்ள இளைப்பாறுகிறார்கள். அந்த சரீரம் மண்ணால் உருவாக்கப்பட்டபடியால மண்ணுக்குள்ள அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். அவர்களுடைய இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அப்ப இங்க பார்க்கிறோம், நம்முடைய கிரியைகள் நல்ல கிரியைகளை நாங்கள் செய்ய வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம் உலகத்து மக்கள் என்ன செய்யறாங்க? அங்க சுனாமி, இங்க சுனாமி, அங்களும் இங்களும் காசு அனுப்புறாங்க. ஏன்னா அவங்க செத்தா அந்த பரலோகத்துல நல்ல இடம் கிடைக்கும் சொல்லி ஒரு நாளும் இல்லை. முதலாவது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவாகிய பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதபடி அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததான் நாங்கள் மிச்ச காலத்தை நாங்கள் பார்க்க போறோம். இதெல்லாம் செய்யாம நற்கிரியைகளை செய்தால் நாங்கள் போகவே முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு படியை வைத்திருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப என்ன நல்ல கிரியைகளை நாங்கள் செய்ய வேண்டும். வேலையில உதவி செய்யணும். சபையில, முக்கியமாக சபையில விசா இல்லாம வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு எங்களால் முடிந்த ஒரு வேலை எடுத்து கொடுக்கலாம். எங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் நற்கிரியைகளை நாங்கள் செய்யணும். என்ன வேதம் சொல்லுகிறது? அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அப்ப நான் செய்கிற நல்ல காரியங்களும் நான் செய்கிற கெட்ட காரியங்களும் எங்க போகுமா? நான் மறித்த பின்னாடி போகும். நான் நல்ல காரியங்களை தேவனுடைய பிள்ளையாயிருந்து நல்ல காரியங்களை செய்தேனானால் பரதீசியில் என் ஆத்துமா என் ஆண்டவரோட போய் இளைப்பாறும். நான் எல்லாவற்றையும் சரியா இருந்து நல்ல காரியங்களை செய்யாமல் இந்த ஐஸ்வர்யவானை போல சம்பிரமமாய் வாழ்ந்து ஏழையை நினைக்காதபடி நான் வாழ்வேனானால் நான் எங்க போவேன்? கீழ்பாதாளம் என்ற ஆண்டவரை அறியாதவர்கள் போய் இருக்கிற இடத்துல அங்க என்ன செய்யப்படும்? பாதாளமும் பற்கடுப்பும் இருக்கிற இடத்துக்கு அங்கே போகப்படும். ஆக நம்முடைய வாழ்க்கை நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அடுத்ததாக நாங்கள் 5வது சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம
அப்ப இந்த ஆண்டவர் போகும்போது சொல்லிவிட்டு போகிறார் என்னவா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொல்லிவிட்டு போயிருக்கிறார்? எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், அதாவது வேதத்தில் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து 2000 ஆண்டுக்கு முன்பதாக உலகத்துக்கு வந்து ஒவ்வொரு காரியங்களையும் சீசர்களுக்கு பைபிள் காலேஜில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்களை அவர்கள் பெறாதபடினால் அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆண்டவரே அவருடைய அர்த்தம் புரியாமல் வாழ்ந்தார்கள். எப்ப அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்களோ, டே பேதுரு, டே ஜோவான், ஆண்டவர் இந்த டைம்ல இதை சொன்னாரே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரா? ஞாபகப்படுத்தி காட்டினாரா? அப்ப இங்க பார்க்கிறோம், நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன்னா வேதத்துல ஆண்டவர்களுக்கு சொல்லி கொடுத்த அத்தனை காரியங்களை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு விக்கிரகங்களை வணங்குகிறார்கள். கண்போன பொருளை, சினிமா பாடல்களும் அசுத்தமான பாடல்களும் அசுத்தமான காட்சிகளும் என்ன உலக இந்த அரசாங்க சட்டத்தின்படி குப்பன் வச்சுக்கொண்டு திருமணத்துக்கு முன்பதாகவே பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து வாழுகிறார்கள். வேதம் அதை அனுமதிக்கவே இல்லை. திருமணம் நடக்குது. அன்றைக்கு தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட வேண்டும், ஒரு பெண் ஒரு ஆணை தொட வேண்டும். ஆனால் அந்த உலகத்துல பாவங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விட வேண்டும். அப்ப இங்க பார்க்கிறோம், உபதேசம் பண்ண வேண்டும். வேதம் இப்படி சொல்லுகிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்தான் உண்மையான தெய்வம், அவர் உங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்க போன புதன்கிழமை வயற்கொலைச்சாலை போய் நானும் ஜோனும் ஜென்ஸா போய் இந்த நோட்டீஸ்களே நிறைய நோட்டீஸ்களே கொடுக்கும்படி என்னால முடியல. ஆனாலும் என்னுடைய தகப்பனார் சந்தோஷம், அவர் மறித்து விட்டார் என்றாலும் என்னுடைய தகப்பனாரை நினைத்தேன். அவர் நான் ஞாயிற்றுக்கிழமையில நான் முந்த நாளே சொல்லிவிட்டேன், இனிமேல் நான் வேலைக்கு வர மாட்டேன். என்னோட தகப்பனார் என்ன பேசிக்கொண்டே இருந்தார், பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாது, உன்னை இப்படியெல்லாம் வளர்த்தது உண்டு, உன்னை வளர்த்து உனக்கு திருமணம் முடித்து தந்தோட நீ என்ன ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக வேண்டாம். இல்லப்பா, வீட்டுக்கு போய் பக்கத்து வெளிக்கிட்டு போயிடுவேன்ப்பா, முதல் நாளே பிள்ளைகளை நான் ரெடி பண்ணிடுவேன், இப்படியே தட்டி கழித்தேன். ஆனால் வேலை போகட்டும்னு சொல்லி நான் முந்த நாள் சொல்லிவிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி. அப்ப பாருங்க, அப்ப எங்களுடைய தகப்பன்மார் எங்களை எப்படி வளர்க்கிறார்களோ அதேபடி நாங்கள் என்ன செய்ய வேணும்? வேதத்தை கொண்டு அவர்கள் நடத்துகிற பொழுது எங்களுக்கு இதுதான் இப்படித்தான் வேதம் சொல்லணும் என்று சொல்லி எங்களை அவர்கள் நடத்துகிற பொழுது கீழ்ப்படுத்தி அடக்க வேண்டும். தாய் தகப்பன் போய் சொல்லாத, களவெடுக்காத, திருடாத, கட்டவாத பேசாத, குப்பின் வச்சிருக்காத, இரவு 8 மணி 10 மணி வெளியில நிற்காத, இன்னும் இடங்களுக்கு போகாத, அவங்க தவறான காரியங்களை செய்கிறவங்களை சேர்ந்து தெரியாத, நீயும் அப்படிப்பட்ட காரியத்துல போயிடுவா என்று சொல்லி தாய் தகப்பன் புத்திமதி சொல்லும் பொழுது அதை கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இன்றைக்கும் என்னுடைய தகப்பனாருக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சிறு வயதில் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் நான் வயது வந்த பின்னாடி எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் சொல்லி உபவாசத்தோட ஜெபம் பண்ணுவார். ஆனால் கவலைப்பட்டதே இல்லை. நான் என்ன பண்ணி விளையாடி கொண்டிருப்பேன். அவர் எல்லாவற்றையும் கரெக்டா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர்கள் கை கொள்ளும்படி வேதத்தை தெரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு நானும் நீங்களும் உபதேசம் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிய பிறகு சகல நாட்களில் நான் உங்களோட இருக்கிறேன், ஆகினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், என்னவா முதலாவது மேல் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி, சகல பேரையும், அது முஸ்லிம் இந்து யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நானும் நீங்களும் அறிவிப்பது நம்மை விழுந்த கட்டளை, கடமை. அல்லேலூயா. இல்ல தயானா மட்டும்தான் சொல்லணும், இல்லாட்ட பாசம் மட்டும்தான் சொல்லணும். வேற எங்களால முடியாது. பிள்ளை இருக்கு, புருஷன் இருக்கு, சமைக்கணும். இந்த சாக்கு போக்கெல்லாம் நீங்க பாசத்தை சொல்லலாம், வேற தயானாக்கு சொல்லலாம், வேற யாருக்கும் சொல்லலாம். ஆண்டவருக்கு முன்பதாக நானும் நீங்களும் சாக்கு போக்க சொல்லவே முடியாது. அல்லேலூயா. வேதத்தினுடைய நடக்காவிட்டால், அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாவிட்டால் பரலோகம் போகவே முடியாது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் நம்முடைய கருத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப பார்க்கிறோம், சுவிசேஷம் அறிவிப்பது நம்மை விழுந்த கடமையாக இருக்கிறது. பிலிப்பியர் 4 எடுங்க. பிலிப்பியர் 4:1 படிக்கொண்டிலிருந்து பக்கத்தை சொல்லிட்டு, ஆதலால் எனக்கு பிரியமும் ஆச்சரியம் உள்ள சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சீதையாய் இருக்க தேவோதியாளுக்கும் கித்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளி அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிலேமேந்தோடு மற்ற என் உடன் வேலையாட்கள்
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட இந்த முன் சொல்லப்பட்ட அத்தனை பேரும் எனக்கு பிரயாசப்பட்டார்கள், எனக்கு மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் எங்கு எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் மார்க் பண்ண மாட்டேன், இல்லாட்டா தயாரா பொண்ணு பாஸ்டர் இன்னார் வந்தாங்கன்னு சொல்லி இங்க சொல்றதால உங்களுக்கு ஒரு நன்மையும் வரப்போறது இல்லை. அல்லேலூயா. எங்க எழுதப்படணும் எங்களுடைய பெயர்கள்? அப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறதால என்ன நன்மை நம்மளுக்கு உண்டாகிறது? சத்தமா சொல்லுங்க சபையா. எனக்கு பிள்ளை இருக்குது, புருஷன் வேலை, சமைக்கணும், 1000 காரணம் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஆண்டவருக்கு நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்மட ஆவி ஆத்மாவுக்கு நம்ம தான் பொறுப்பு. கணவன் பொறுப்பு கிடையாது, மனைவி பொறுப்பு கிடையாது. இந்த கணவன் வா சேர்த்துக்கு போகணும், மனைவியை கூப்பிட்டா இல்ல நான் கணவன் மேல இருக்க கோபத்துல நான் வர மாட்டேன். ஓகே வராட்டே இது யாருக்கு நட்டம்? கணவனுக்கு நட்டம் இல்லை. அவங்க நினைக்கிறாங்க நான் வராம விட்டா என்னுடைய கணவனுக்கு நட்டம், இல்லாட்டா என்னுடைய மனைவிக்கு நட்டம், இல்லாட்டா என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நட்டம், இல்லாட்டா பிள்ளைகளுக்கு நட்டம். நோ, உங்களுக்கு தான் நட்டம். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டா யாருக்கு நட்டம்? எனக்கு தான் நட்டம். மேல் நட்டம் என்னுடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாது, கிறுக்கி போட்டு வர ஆண்டவர். அல்லேலூயா. எழுதவே மாட்டேன். ஆகையினால நம்ம சுவிசேஷம் அறிவிப்பது சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்களை சாகுற வயசு இருக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கிறது கடமை. சிறு பிள்ளைகள், இளம் வயதானவர்கள், வாலிபர்கள் ஓதுகளால் ஏறாதெல்லாம் நாங்கள் தட்டி கழிக்கவே ஆண்டவருக்கு சொல்லவே முடியாது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதனால என்னவா? ஜீவ புஸ்தகம் அவருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அடுத்தது 6வது, இயேசு வரப்போகிறார் என விசுவாசிக்கிறவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேணும்? இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, விசுவாசித்து முடிவு பரைந்த நிலைநிற்கிறவர்களாக, விசுவாசத்தில் நிலைநிற்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7 எடுத்து சீக்கிரமா படிங்க. 2 தீமோத்தேயு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஆமென். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். என்னவா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? 4வது அதிகாரம் 7, 8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சொல்லுங்க சபையா. ஓட்டத்தை முடித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுலை போல யார் சொல்ல முடியும்? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாருக்கும் தந்தருள்வார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி யாரும் பரிசுத்தமாக வாழ்ந்ததே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறாரா? நல்ல போராட்டத்தை நானும் நீங்கள் சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். இந்த நான் சொன்ன அத்தனை காரியங்களில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் காது கொடுக்கிறதே இல்லை. இயேசு வரப்போகிறார்னு விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த முடிவு பறிந்தவன் நாங்கள் என்ன செய்ய வேணுமா? அந்த விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாக. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளவு சோதனைகள், அடி, நிர்வாணம், பசி, பட்டினி, எவ்வளவு காரியங்கள், அந்த பாம்பு கொத்தும், சாவான் என்றெல்லாம் காத்து கொண்டு ஏளனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த நிலைமையிலும் அவர் அவமானங்கள், துன்பங்களை அனுபவித்தாலும் அவர் என்ன செய்கிறாராம்? அந்த விசுவாசத்தை கைவிடல. அல்லேலூயா. கர்த்தருக்காக நல்ல போராட்டத்தை போராடின, விசுவாசத்தை காத்துக்கொள்ள. அப்படியாக உபத்திரவங்களும் துன்பங்களும் வருகிற வழியில நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணுமோ? இது வேண்டாம், எனக்கு துன்பம் நேரிட்டு விட்டது, எனக்கு அவமானம் நேரிட்டு விட்டது, நான் நினைத்தது நடக்கல என்று சொல்லி அந்த விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாக நாம் இருக்கவே கூடாது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்தது 7வதாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21, 27 எடுத்து படிங்க. 21, 22. ஆமென். என்னவா? தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும், பொய் பேசுகிறவர்களும் கூட பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. தீட்டு உள்ளவர்களும் அருவருப்பை செய்கிறவர்கள். தேவனுக்கு எது அருவருப்பு? எது அருவருப்பு? விக்கிர வழிபாடுகள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஞானசானம் எடுத்துக்கிறோம், திருவிழந்து எடுக்கிறோம். ஆனா சில பேர் வீடு வழியை போகும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும், உண்மையாவே ஆண்டவருடைய பிள்ளைகளா? என்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சினிமா பார்க்கறது, சினிமா பாட்டுகளை போடுறது. சில பேருக்கு போன் பண்ணா சினிமா பாட்டே போகும். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார் எல்லாவற்றையும். ஜோக்குக்கு சினிமா போடுறது, சில பேர் வாட்ஸ்அப் சென்டர்ல பார்த்தா ஜோக்குக்கு இதெல்லாம் போகுது. சில வீடுகளுக்கு போனா அந்த கத்தோலிக்கத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, சிஎஸ்ல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க
சினிமா பார்ப்பேன், பொய் சொல்வேன், களவெடுப்பேன், திருடுவேன், தவறான காரியங்களை செய்வேன், என்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணுவேன், மனைவிக்கு துரோகம் பண்ணுவேன், இப்படிலாம் நான் வாழ்வேன்னு சொன்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட பின் நிக்கிறதா நல்ல. உண்மையா ஆண்டவர் நாம் நேசிப்போமானால் அவர் சொன்ன வழியில நம்ம நடக்க வேண்டும். ஒரு மனைவி அப்பா நம்மளை நேசிக்கிறேன்னு சொன்னா அது போய் நாங்கள் எங்களுடைய இதுல காட்ட வேண்டும். ஒரு கணவன் மனைவியை நேசிப்பதற்கு உண்மையானால் மனைவிக்கு செய்ய வேண்டிய அத்தனை செய்யணும். வாயால சொன்னா மட்டும் காணாது. அப்ப தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். அது விக்கிர வழிபாடுகள் வீட்டுல இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டுட்டோமா வீட்டுல மரியாளுடைய சிலையோ யோசேப்புடைய சிலையோ இந்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த சிலையோ இருக்கவே கூடாது. இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்த கூடாது. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேணும். அடுத்ததாக சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம விழுந்த கடமை. நாங்கள் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று நான் ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, அவர்களும் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நாங்கள் வழிநடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த ஆறாவதாக இயேசு வரப்போகிறார் என நானும் நீங்களும் விசுவாசித்து முடிப்பது என்னவும் நல்ல போராட்டத்தை போராடுங்க என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை போல நாங்கள் சொல்லுகிறவர்களாக மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதனை வரலாம், அழுகை வரலாம், மாம்சத்தில் இருக்கிறோம், அழலாம், ஆனால் மறுதலிக்க கூடாது. இல்ல அவர் உண்மையான தெய்வம் இல்லை, எனக்கு இப்படி துன்பம் நேரிட்டு, எனக்கு விசாய தரையில, வேலை தரையில, எனக்கு ஒரு துன்பம் வந்துட்டுது, நான் நினைச்சதெல்லாம் நடக்கல என்று சொல்லி மறுதலிக்கிறவர்களாக இருக்கவே கூடாது. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 21-27 என்ன செய்கிறோம், ஆட்டுக்குட்டியான தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடைப்பிக்கிறவர்களுமாகிய ஒன்று முதல் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி அங்கே ஏசாயா 53:7 ஏசாயா உறுதிப்படுத்துகிறார். ஆட்டுக்குட்டியானவரை அவர் காண்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டவருடைய முகம் அலங்கோலமாக இருந்ததுன்னு சொல்லி, அப்ப அலங்கோலமாக இருந்தது அடிக்கப்பட்டவர் என்று சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி ஏசாயா அங்கே தரிசனத்தில் அவர் காண்கிறது என்று சொல்லுகிறார் பார்க்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 13:8 அவருக்கு படிக்க சீக்கிரமா 13:8 எடுத்தவங்க படிக்க. அப்பாங்க உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவ புஸ்தகம் வச்சிருக்கிறார். சபையா கேட்கிறீங்களா? இயேசப்பா ஜீவ புஸ்தகம் வச்சிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் சொன்ன ஆண்டவராகிய இயேசு. அந்த புத்தகத்துல என்னுடைய பேரும் உங்களுடைய பேரும் இல்லாட்டா பரலோகத்துக்கு நாங்கள் போகவே முடியாது. அப்ப ஏசப்பா என்ற பேர் எழுதுங்க. ஏசப்பா நான் தான தர்மம் பண்ணினேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் சொல்லி சில காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்துவிட்டு போகவே முடியாது. நான் சொன்ன அத்தனை காரியங்களை நானும் நீங்களும் உண்மை உணர்வுகளாக இருக்க வேண்டும். உலகத்தில் அப்படி நாங்கள் வாழுவது கஷ்டம். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவது கஷ்டம். ஒரு ரட்சிக்கப்படாதவங்களோட இருந்து கொண்டு சினிமா பார்க்காம இருக்கிறது கஷ்டம். ஒரு விக்கிரங்களை வணங்குகிற ஒரு வீட்டில் வாடகைக்கு சமைக்க இருந்து கொண்டு இருக்கிறது கஷ்டம். ஆனால் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ரட்சிக்கப்படாத ஒரு தேசத்துல ரட்சிக்கப்படாதவங்களோட இடத்துல இருந்து கொண்டு உண்மையாய் வாழ்ந்தார்கள். வாலிப வயதில் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். தீட்டு தங்களை தொடாதபடி, அசுத்தம் தங்களை தொடாதபடி உண்மையாய் வாழ்ந்தார்கள். அப்படி நாங்கள் இறுக்கமான நேரத்தில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில கர்த்தர் பார்க்கிறார். அவருக்காக நாங்கள் இந்த ஜோசப்பை போல எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டு உண்மையாக இருக்கிற பொழுது ஏற்ற வழியில என்னை உங்களை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அடுத்ததா சீக்கிரம் படிங்க. யோவான் 29:36 சீக்கிரமா. யோவான் 29:36 யோவான் 29:36 யோவான் 29:36 படிக்க பக்கம் இல்லையா? யோவான் 1:29 ஓகே. 29-32 வரை நீங்க வீட்டுல போய் படிங்க. என்ன சொல்லுகிறாங்க யோவான்? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்ப அந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி என்பது ஆண்டவராகிய இயேசு தான் ஜீவ புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அந்த புஸ்தகத்துல என்னுடைய பேரும் உங்களுடைய பேரும் இல்லாவிட்டால் நாம் பரலோகத்துக்கு நாங்கள் போகவே முடியாது. அடுத்ததாக நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாமளும் மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம்.
படிங்க சீக்கிரமா. பிரசங்கம் 3:20, பிரசங்கம் 3:20 இருந்து 22 வரை படிங்க. நம்மளே மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம், கணவனே மகிழ்ச்சியா இருக்க விட மாட்டோம், அவரே நிம்மதியா ஊழியம் செய்ய விட மாட்டோம், மனைவியையும் நிம்மதியா ஊழியம் செய்ய விட மாட்டோம். அப்படிப்பட்டவர்களாக நாம் உண்டாதலை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கவே கூடாது. சீக்கிரமா படிங்க. 3:20. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திருப்புகிறது. அடுத்த வசனம். படிங்க 22 வரை இன்னொன்று படிங்க. இப்படி இருக்கிறபடியா மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியா இருக்கும்படிக்கும் நன்மையை அல்லாமல் வேறு நன்மை இல்லை என்று கண்டேன். அல்லேலூயா. நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன செய்ய வேணுமா? மகிழ்ச்சியாக, நானும் மகிழ்ச்சியா இருக்கணும், மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துகிறவர்களாக இருக்கணும். எங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வராது பாருங்க. எனக்கே விசா இல்லை, வேலை இல்லை, எனக்கே கணவனால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, எனக்கே பிள்ளை இல்லை, எனக்கே கடன் கஷ்டம், துன்பம், என்னட்டு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, நானே அழுது கொண்டு குளறி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளும் அப்படி நாங்கள் நினைக்கவே கூடாது. அப்படி நினைத்தோம்னு சொன்னா டபுளா எங்களுக்கு அந்த துன்பம் இருக்கும். நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவித்து மற்றவர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தி பார்ப்போம். எனக்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் மற்றவர்களை உங்களுக்கு கத்த சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார். ஜெபிங்க, கத்தர் ஆசீர்வாதம். இப்படி நாங்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கணும். அப்பதான் நானும் நீங்களும் பரலோகத்துக்கு போக முடியும். அடுத்ததாக நேரம் காணாத மத்தேயு 25:24-46 எழுதுங்க. மத்தேயு 25 அதிகாரம் 24 இருந்து 46 வரையும் அந்த தாளத்துவமே ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தாளத்தை உடையவன் ஒரு தாளத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது என்ன செய்கிறாங்களா? அந்த 2 தாளத்தை வேண்டினவன், 5 தாளத்தை வேண்டினவன், இப்படி 10 தாளத்தை வேண்டினவன் என்ன செய்யறாங்க? டபுளா கொண்டு கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஒரு தாளத்தை வேண்டினவங்க என்ன செய்யறாங்க? புதைச்சு வைக்கிறாங்க. நீங்க வீட்டுல போய் படிங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த தாளத்தை எடுத்து உள்ளவனுக்கு கொடுக்கிறார். அப்ப இதுல நாங்கள் என்ன அறிகிறோம்னு சொன்னா, நிறைய பிள்ளைங்க ஊழியம் செய்கிறவங்களாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஊழியம் செய்யாதவர்கள் பிள்ளைகள், ஊழியம் செய்யாதவர்கள் அற்பமாக தேவனுடைய ஊழியத்தை நினைக்கவே கூடாது. ஒரு ஊழியத்தை ஒரு ஊழியக்காரன் இந்த ஊழியத்தை செய்ய சொல்லி தரும் பொழுது விருப்பத்தோட வாட்சியோட செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? டபுளாக அதனுடைய ஆசீர்வாதத்தை தருவார். அங்க ஆண்டு சொல்லுகிறார், நீர் அந்த வசனத்திற்கு பார்த்து சொன்னா, நீர் கடினமான இதயம் உள்ள மனுஷனோட அறிவை ஆவியினால புதைச்சு வச்சேன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரும்போது வட்டியோடு வேண்டியிருப்பேன், நீ அப்படி செய்தாய், பொல்லாத ஊழியக்காரனே என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப உண்மை உள்ளவர்களாக நாங்கள் என்ன செய்யணும்? ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இல்லாட்டா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த ஊழியம் கர்த்தரால கொடுக்கப்படுகிறது. ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியத்தை கொடுக்கணும்னு சொன்னா அந்த தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாங்கள் உண்மை உள்ள ஊழியக்காரர்களாக இருக்கணும். 2 தாளந்த வேண்டவன், 5 தாளந்த வேண்டவன் டபுளா கொண்டு ஒப்புவிக்கிறான். எஜமானே பாருங்கன்னு சொல்லி. ஆனா ஒரு கொஞ்ச காலத்துல உண்மை ஒரு ஊழியத்தை வேண்டுறவங்க உண்மை இல்லாமலா இருக்காங்க. இதென்ன ஜெபம் ஊழியம் தானே? இது என்ன காசு சேகரிக்கிற ஊழியம் தானே? இது என்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். யாரும் போய்க்காரங்க, யாருமே தனிப்பட்ட ரீதியாக நான் காயப்படுத்தவில்லை. இது பலகாரம் கிறிஸ்துமஸுக்கு சேர்க்கிறது தானே, இது மப்பன்றது தானே, இது கட் அவுட் வைக்கிறது தானே என்று சொல்லி அற்பமாக நாங்கள் செய்யக்கூடாது. அந்த கொடுக்கப்பட்ட சிறு ஊழியத்திலே நாங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அநேகத்தின் மேல அதிகாரிகளாக எங்களை வைப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கிறது. ஆதியாகமம் 2:7, யோபு 10:9, பிரசங்கி 8:8, தானியேல் 5:22. அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். மற்றது லேவியர் 11:11 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்தது மாத்திரமில்லை, அது உயிர் எதில் இருந்தது? ஆண்டவருடைய இரத்தத்தில் இருந்தது. ஆகையினால்தான் ரத்தம் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்காக சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் நாங்கள் எழுப்பி நாங்கள் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஏசப்பா கர்த்தாவுடைய வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஐயா சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரே நாங்கள் கைக்கொள்ள, அதன்படி வாழ, ஜீவ புஸ்தகத்தினுடைய பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவரை சொன்ன அத்தனை காரியங்களும் 8 காரியங்களும் ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பலவிய பாடல் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இயேசு அழைக்கிறார் என்ற பாடலை நாங்கள்